இங்க பத்மாங்கிறது யாருங்க? அதான் அவங்கதான். அவங்களா? மேடம், டெலிகிராம். என்னாச்சுடி? ஆல்ரெடி புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சாமா. என்னன்னு சொன்ன? அப்பா டெலிகிராம் விஷயம் சொன்னேன்டி. இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷன்? ஆக்சுவலா இங்க நடந்ததெல்லாம் நம்ம நன்மைக்கு தான். வீட்டுக்கு போற, உங்க அப்பா சொல்ற சம்பந்தம் பாக்குற, பிடிக்கலன்னு சொல்ற, ஏன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம விஷயம் சொல்ற. வெரி சிம்பிள். இனி ஏன் சகதி கேக்குறியா? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிற, ஏதோ கொஞ்சம் அழகானவன், முக்கியமா என்ன உனக்கு இஷ்டம்னு உங்க வீட்டுல நீ சொல்லணும். அவங்க நோன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ என்ன சொல்ற? யா. பாரு பத்மா, முதல் தடவையா உன்னை பார்த்து ஆசைப்பட்டப்ப எனக்கு உன் பேரு கூட தெரியாது. இப்ப கூட உன்னை பத்தி முழுசா தெரியாது. உன் டேஸ்ட் என்ன, உன் ஹாபி என்ன, உன் வீட்டுக்காரங்களோட உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாமலேயே இதெல்லாம் என்னடான்னு கேட்டா அதுக்கு பதில் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரியும். எதனாலன்னு கேட்டா அதுக்கு பதில் கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். பத்மா, காதலுங்கிறது ஆலோசனை பண்ணி கணக்கு போட்டு வரதில்லை. இதுக்கு லாஜிக்ஸ் இருக்காதுன்னு யாரோ சொல்லி இருக்காங்க. அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. What I want to say is, believe me, நம்ம கல்யாணம் நடக்கும். That's confirm. அது எல்லாரோட சம்மதத்தோடயா சம்மதம் இல்லாமலாங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, குட். ஆனா நாளைக்கு நீ என்ன கட்டிக்காம போனா நான் என்ன ஆவேன்னு கவலைப்பட வேண்டாம். பாரு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், Thank you. இப்பவே இல்ல, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் உன் ஞாபகத்துக்கு வந்ததும் ஓபன் பண்ணு. ஓகே? என்ன கிஃப்ட்? கிஃப்டா? ஏன் எனக்கு தரக்கூடாதா? அது உங்க 2 பேருக்கும் கிஃப்ட் வாங்கினேன். ஊட்டில எவனோ ஒரு திருடன் கரெக்டா என்னைய சுத்தி 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 உன் கிஃப்ட மட்டும் திருடிட்டான். என்ன கதை விடுங்க சார், எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க யூஸ் அண்ட் த்ரோ டைப்னு. அது இல்ல பானு. ட்ரெயின் கிளம்புது. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. கம் ஆன். அது இல்லைங்க, நீ வாய மூடு. செல்லம் கொடுத்தா வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அது இல்லனா பத்மா ஆசைப்படுறது என்னன்னா இவ்வளவு பாசம் வளர்த்து கண்டவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல. அப்பா, இனி இவங்க கிட்ட பேசுறது அனாவசியம். நாளைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் கல்யாணம், அவ்வளவுதான். அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்? கேட்டல, ஏன் முடியுமா தான். அது கார்த்திக் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை காதலிக்கிறது நிஜமாவே உன் அதிர்ஷ்டம். எந்த பொண்ணுமே வரப்போற கணவன் கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு நினைப்பாங்களோ அதெல்லாம் அவன் கிட்ட இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பொண்ணு ஒரு 2-3 இயர்ஸ் கவலைப்படுவாங்க. அதே உனக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வாழ்நாள் பூரா கஷ்டப்பட வேண்டி வரும். கார்த்திக் வந்து வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு டைம் இல்லைங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும்.
இன்னையில இருந்து பத்மாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாரும் அவளை மறந்துடணும். அவகிட்ட யாரும் எந்த வித சம்பந்தமும் வச்சுக்க கூடாது. இதை யாராவது மீறினீங்க, பத்மா, ஆனிவர்சரிக்கு என்ன பிளான் போட்டிருக்க? வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? நமக்கு கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்க அப்பா மட்டும் மாறவே இல்லை. நாம ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு போகணும். நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியணும். லக்கி குட்டியை அவங்க கண்ணுல காட்டணும். கார்த்திக், ஓகே, கண்டிப்பா போலாம். லக்கி தாத்தாவை பார்க்க போலாமா? நான் சாயந்தரம் ஆபீஸ்க்கு வரேன். 2 பேரும் சேர்ந்து டெம்பிள் போலாம். ஓகே ஓகே ஓகே. கார்த்திக், உன்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? உன் சிரிப்பு தான் கார்த்திக். நான் இல்லைன்னாலும் உன் சிரிப்பு அப்படியே இருக்கணும். என்னால அது மறைஞ்சு போயிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு கார்த்திக். நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணு. வீட்டு நல்ல காரியத்துக்கு இப்படி லேட்டா வந்தா எப்படின்னா? வணக்கம் சித்தப்பா. வாங்க. செட்டில இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? மனுஷனா இருந்தா அதான் வாங்கிட்டு வரலாம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. சரிப்பா. என்னடா அப்படி பாக்குற? டீயாவது எடுத்துக்கிட்டு வா போ. சரி போறேன். போடா. நம்ம மாப்பிள்ள அதான் பத்துடைய பானு உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அம்மா அப்பா. ஓ வணக்கங்க. நமஸ்காரம். பானு வரலையாங்க? பானு அன்னைக்கு பத்மா கல்யாணத்தை நடத்த ஒத்துக்கலன்னு பானு எங்க மேல ரொம்ப கோவமா போயிட்டா. பார்த்தா பேசுவாளே தவிர அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கல. பானு இப்ப என்ன செய்யறா? எம்பிபிஎஸ் முடிச்சிட்டா. இங்கதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்டா வேலை செய்யறா. அது நாங்க எம்எஸ்சி இல்லையா? இல்ல தம்பி, இந்த வருஷம் அயர்லாந்துல ஏதோ பிளாப் எக்ஸாம் இருக்கா, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. பின்ன கல்யாணம் பசங்க? கல்யாணம் என்ன ஆகல, ஆனா ஒரு பையனை பாத்திருக்கோம். அவன் பானுவோட கிளாஸ்மேட். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன், வேண்டப்பட்டவனும் கூட. பானு போன் நம்பர் என்ன?